الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال نبينا أيضا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்யும். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகம் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும், நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனை அருளி அந்த வேதத்தில் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் பல கோணங்களில் இறைவன் குர்ஆனில் எடுத்து சொல்கிறார். திருக்குர்ஆனுடைய அமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால் வெறுமனே கட்டளைகளாக மாத்திரம் இருக்காது. தொழுவுங்க, நோன்பு வைங்க, தர்மம் செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போங்க, வணக்க வழிபாடுகளை சரியா செய்யுங்க என்று கட்டளை துணியில் மாத்திரம் குர்ஆனுடைய வாசகங்கள் இருக்காது. சில இடங்களில் கட்டளைகளாகவும் சொல்லுவான், சில இடங்களில் சிந்திக்கக்கூடிய வகையிலும் சொல்லுவான், சில இடங்களில் வரலாற்று செய்திகளையும் சொல்லுவான், சில இடங்களில் அன்றைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குர்ஆன் இறக்கி அருளப்படும் போது நடந்த நிகழ்வுகளை ஒரு படிப்பனையாக பாடமாக சொல்லுவான். சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய மறுமையை பற்றிய செய்திகளை எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையிலும் அல்லாஹ் சொல்லுவான். இப்படி திருமறை குர்ஆனில் பல கோணங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளில் ஏறத்தாழ ஒரு 70% அறிவுரைகள் எப்படி அமைந்திருக்கும் என்றால் நம்பிக்கை தொடர்பான அறிவுரைகளாக இருக்கும். அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்பணும், தூதரை நம்பணும், வேதத்தை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், ஷைத்தானை நம்பணும், ஜின்னை நம்பணும், கடந்த காலகட்டத்திலே வாழ்ந்த நபிமார்களை நம்பணும், நல்லவர்களை நம்பணும், கெட்டவர்களை நம்பணும், அவர்களுக்கு நடந்த அற்புதங்களை நம்பணும் என்பது போன்று நம்பிக்கை தொடர்பான செய்திகள் நிறைய குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஜும்மாவில் கேட்கக்கூடிய உரையாக இருந்தாலும் சரி, அல்ல இன்ன பிற சந்தர்ப்பங்களில் நாம் கேட்கக்கூடிய உரைகளாக இருந்தாலும் சரி, இந்த 70% செய்திகளை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த உரைகளும் கட்டமைக்கப்படும். அது என்னவோ தெரியவில்லை, உரைகளை கேட்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள் எப்படி அமைகிறது என்றால், நடந்திருக்கு போல, அது மாதிரிலாம் செய்தி இருக்குது போல, அந்த மாதிரியெல்லாம் அந்த நபி வாழ்ந்திருக்கிறாரு போல என்று ஏதோ ஒரு கதையை கேட்கிற மாதிரி, ஒரு வரலாற்றை கேட்கிற மாதிரி,
ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு கடந்து போவது மாதிரி அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்களில் மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்கிறானோ, அதுவெல்லாம் ஏதோ ஒரு செய்தி. ஆதம் நபி வரலாறு தானே, அது நிறைய தடவை கேட்டது தானே, அதுல என்ன இருக்கு? இப்ராஹிம் நபியுடைய தியாகம் தானே, அதுதான் நிறைய பயான் பண்ணியாச்சு, வருஷம் வருஷம் பெருநாளையும் அதான் பேசுறாங்க, என்ன அதுல ஒண்ணும் பெருசா? சுலைமான் நபி ஓகே, ஏதோ அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க, ஜின்னெல்லாம் வசப்படுத்தி இருக்கிறாங்க, ஓகேதான். ஆனா மூசா நபி அந்த கடல் கிட்ட போய் நின்று அவங்க உறுதியா நின்றாங்களே, அது ஒரு இப்படி என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த வரலாறுகளுக்கெல்லாம் மார்க் போட்டு ஓகே இது ரொம்ப நல்ல வரலாறு, இது ஒரு சுமாரான வரலாறு, இது ரொம்ப சூப்பரான வரலாறு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை புஸ்தகங்களை படிக்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் என்னவோ நம்முடைய உள்ளங்கள் அமைந்து விட்டதா என்னன்னு தெரியல. அந்த வரலாறுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவன் நமக்கு சொல்கிறானோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில தூதரை பார்த்து இறைவன் சொல்கிறான், குல்லன் நக்குஸ்ஸ அலைக்க மின் அன்பாயி ருசுல், நபியே பல நபிமார்களுடைய வரலாற்று செய்தி உமக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக, அதை கொண்டு உன்னுடைய உள்ளத்தை நான் வலுப்படுத்துவதற்காகத்தான். எங்கேயோ நடந்துச்சு, எப்பயோ நடந்துச்சு, யாருக்கோ நடந்துச்சு, அவர் யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியாது, தெரியுமா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நம்புறோம், அவ்வளவுதான். அந்த நபி உண்மையில அங்க வாழ்ந்தாங்களா, இப்படி நடந்ததா, இந்த நெருக்கடி எதுவும் நமக்கு தெரியாது, அல்லாஹ் சொல்றா, நம்புறோம், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஏதோ ஒரு கதை போன்ற மன வடிவில் நாம் அதை கடந்து சென்று கொண்டிருக்கோம். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில யதார்த்தமான உண்மைகளை நமக்கு சொல்றான். இது வரலாறு, சரி ஓகே, அதுல கூட நீ திருந்தல, அதை படித்து கூட உன்னுடைய உள்ளத்துல மாற்றம் வரல, அதனுடைய செய்திகளை சிந்தித்து கூட உனக்கு ஏதும் தாக்கம் ஏற்படலன்னு சொன்னா, யதார்த்த வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய சில உண்மைகளை அல்லாஹ் நமக்கு சொல்றான். அந்த உண்மைகள் நம்முடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகிறதா, மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா, தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை நீங்க யோசிங்க. யதார்த்தத்தில் நாம் பார்க்கக்கூடிய இறைவன் தன்னுடைய திருமறையில திரும்ப 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 ஆழமாக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் மறுக்கப்பட முடியாத, அனைத்து மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை இருக்கும் என்றால் அது மரணம் தான். மரணத்தை உலகத்துல எந்த மனுஷராவது மறுக்கிறானா? நீங்க என்னதான் சொன்னாலும் அது மரணம் இல்லைங்க அப்படி யாராவது சொல்றானா? இல்ல நீங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, சாகாம இத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறானே என்று சொல்ல முடியுமா? உலகத்துல ஏராளமான விஷயங்களில் பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நன்மையை சொல்லும் போது, சாப்பாடு நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய உணவு பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உணவு அரிசி உணவு தான் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சூழல்களுக்கான உணவு. அதைத்தான் இத்தனை காலமாக நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். இப்ப வரான் புதுசா அரிசி உணவா, அரிசி உணவு சாப்பிடாத, அது கார்போஹைட்ரேட்டு, அரிசி தின்னா உனக்கு சுகர் வந்துடும். இத்தனை காலமா அதாண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அது கரெக்டு தான், இருந்தாலும் அதுல ஒரு புள்ளி இருக்குது, அதுல ஒரு மாற்று கருத்து இருக்குது. நன்மை நல்லது நினைச்சுதான் சாப்பிட்டு இருக்கிறோம். நம்ம அப்பம் பாட்ட முன்னோர் எல்லாரும் அதான் சாப்பிட்டான். இப்ப நம்ம சாப்பிடும் போது என்ன வருது? அரிசி தின்னாத, சுகர் வந்துடும், சீக்கிரம் செத்துருவ. இப்படி உலகத்துல நன்மைகள் மட்டுமல்ல, தீமைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் மாற்று கருத்து. ஒண்ணும் பெரிய ஆய்வு இல்லைங்க. சமீபத்துல 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு என்ன? ஒட்டுமொத்த நியூஸ்களிலேயும் சமூக வலைதளங்களிலேயும் பேசப்பட்ட செய்தி என்ன? ஐஐடியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய, ஐஐடி என்பது மெட்ராஸ் ஐஐடி யூனிவர்சிட்டி, ஒட்டுமொத்த இந்திய அளவில் பேசப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களில் டாப்ல உள்ள பல்கலைக்கழகம் மெட்ராஸ் ஐஐடி. அந்த ஐஐடியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய காமகோடி என்பவர் ஒரு நிகழ்ச்சியில பொது மேடையில பேசுகிறார். மாட்டு பொங்கல் என்று பேசக்கூடிய நேரத்துல மாட்டு கோமியத்துல மருத்துவம் இருக்குது, அது சிறுநீர், தெளிவா தெரியுது, அது குடிக்க தகுந்தது அல்ல, அது அந்த பிராணியினுடைய உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சிறுநீர். அந்த சிறுநீரை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்?
மாட்டு கோமியத்துல மருத்துவம் இருக்குது. சரி, மருத்துவம் இருக்குன்னு சொல்றாரு, சொல்றவர் அதுக்கான எவிடன்ஸ சொல்லுவாரா? அதெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, லேப்ல வச்சு ஆய்வு செஞ்சு அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த எவிடன்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில அப்படித்தானங்க சொல்லணும். ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாருந்தா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? படிச்சவரு, ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு, அவர் சொன்னா சரியாதான் இருக்கும் என்ற பார்வையில மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கருத்தை எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு சொல்றாரு. மாட்டு மூத்திரத்துக்கு மருத்துவம் இருக்கு என்பதை எப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு, அவர் பேசும்போது, என்னுடைய தந்தைக்கு உடம்பு முடியாம வீட்டுல இருந்தாங்க, அந்த நேரம் நாங்க என்ன பண்ணோம், அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாமாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்ப ஒரு சன்னியாசி வந்தாரு, சன்னியாசினா சாமியார், ஒரு சாமியார் வந்தாரு. அவரு எங்க அப்பாவை பார்த்துட்டு, ரொம்ப முடியாம இருக்கிறாரு, கொஞ்சம் மாட்டு மூத்திரத்தை கொண்டு வந்து அவர் வாயில ஊத்துங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் எடுத்துட்டு வந்து வாயில ஊத்துறோம். 15 நிமிஷத்துல என் தந்தைக்கு ஜுரம் எல்லாம் நீங்கி அவர் ஆரோக்கியம் ஆயிட்டாரு. இப்படி சொல்லிட்டு, இந்த கதையை சொல்லிட்டு, அதனால மாட்டு மூத்திரத்துக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு நான் சொல்றேன். இது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இப்ப இதை ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா, ஒரு சிறுநீரை அது அசுத்தம் என்று இருந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அது அசுத்தம், அது நல்லதில்லை, அதனால உடம்புக்கு பாதிப்பு தான் ஏற்படும் என்று மனிதனுக்கு தெரிந்திருந்தாலும் இல்லை இல்லை அதுல மருத்துவ குணம் இருக்கு என்று மாற்று கருத்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. இப்படி உலகத்துல நீங்க எதை சொன்னாலும் அதுல மாற்று கருத்து வருங்க. ஆனா மாற்று கருத்து வராத ஒரே விஷயம் அது மரணம் மட்டும்தான். அந்த மரணத்தை பற்றி சிந்தித்தாவது நாம் திருந்துகிறோமா, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறோமா, அதில் ஏதேனும் படிப்பினை பெறுகிறோமா என்று யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அல்லாஹ் நமக்கு உடனே மரணத்தை கொடுத்துட்டான்னு வைங்களேன், நம்ம சிந்திக்கிறதுக்கான நேரம் கம்மி ஆயிடும். அப்படித்தானே? ஒரு 10 வயசு பையனுக்கு மரணத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா அவன் யோசிக்கிறதுக்கான டைமே இல்லையே. அப்ப அந்த மரணத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், டைரக்டா நமக்கு கொடுக்காம நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பழகினவங்க இருக்கிறாங்க, மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க, பக்கத்து கடைக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க, எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவர் இறந்துட்டார், இவங்க இறந்துட்டாங்க, அவர் முடியாம ஆஸ்பத்திரியில இருக்கு. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஏன் மௌத்தா போயிட்டு இருக்கிறான்? என்ன விஷயம்? அவன் எதுக்காக ஓடுனா? இப்ப அவன் நிலைமை என்ன? ஐயோ இறந்துட்டாங்களே, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதோடு உன்னுடைய கடமை முடியவில்லை. அவன் ஏன் இறந்தான்? அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் இத்தனை நாள்? இறந்துட்டானே, இதுக்கு பிறகு அவன் நிலைமை என்ன என்பதை பார்த்து நீ படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த மரணத்தை அல்லாஹ் காட்டுற. பாரு, செத்துட்டானா, இவன் செத்துட்டானா, உன் சொந்தக்காரன் செத்துட்டானா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டானா, இப்படிதான் சாவாங்க, எல்லாரும் ஒரு நாள் சாவாங்க. இதையே அல்லாஹ் காட்டுறான், நீயும் ஒரு நாள் சார், உனக்கு ஒரு நாள் மரணம் வரும், நீ என்ன செய்ய போற யோசி. வரலாறு சொல்லும் போது மூசா நபி, ஈசா நபியுடைய தியாகத்தையும் அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளையும் சொல்லும் போது அது கதை மாதிரி நினைச்சுக்கிட்டு கடந்து போறல, அதை விட்டுருப்பா, அந்த சாப்டரே விட்டுரு. இது உண்மைதானே? இதை நீ பாக்குறல, கண்ணு முன்னாடி பாக்குறல்ல, உன் கூட வாழ்ந்தவர்கள், உன்னோடு பேசியவர்கள், உன்னோடு பழகியவர்கள், உன்னை வளர்த்தவர்கள், உனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு இறந்து போறான்ல, இதை கண்ணு முன்னாடி பாக்குறல்ல, இப்ப என்ன செய்ய போற நீ? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல கோணங்கள்ல பேசுறாங்க இந்த மௌத்தை பத்தி. மட்டும் மரணம் வரும், நீங்க இறந்து விடுவீங்க இப்படி சொல்லல, மௌத்தை பத்தி பல ஆங்கிள் அல்லாஹ் பேச. ஒரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை அடைந்தே தீரும். பொதுவா எப்படி பயான்ல சொல்லுவோம்னா, மனிதர்கள் அனைவரும் மரணத்தை அடைவோம் பொதுவா பயான்ல சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை, அந்த வாசகத்தை கவனிங்க. குல்லு நஃப்ஸின், அனைத்து உயிரினங்களும். அப்படின்னா மனிதன் மட்டுமல்ல, மனிதனை தாண்டி இந்த உலகத்துல என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ அது அத்தனையும் மரணிக்கும். மனுஷன் மரணிப்பான், மாடு மரணிக்கும், நாய் மரணிக்கும், பூனை மரணிக்கும், பறவைகள் மரணிக்கும், சிங்கம் மரணிக்கும், புலி மரணிக்கும், யானை மரணிக்கும்.
அற்பத்திலும் அற்பமாக உன்னுடைய கண்களுக்கு கூட நேரடியாக தெரியாத உயிரினங்கள்லாம் இருக்குது உலகத்துல, அதுவும் மரணிக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் மரணிக்கும். ஒன்னா அடுத்து இறைவன் சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. ஒரு இடத்துல பொதுவா சொல்லிட்டான் எல்லாரும் மரணிப்பாங்கன்னு சொல்லி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களை மரணம் வந்து அடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, உறுதியான கோட்டைகளுக்கு உள்ளே நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் நீ என்ன செஞ்சு தடுப்ப? மரணம் வரப்போது, கண்ணு முன்னாடி பாக்குற, சாகுறான். இந்த மரணத்தை எதை கொண்டு நீ தடுப்பாய்? காசு வச்சிருந்தா தடுக்க முடியுமா? ஒரு 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 சான்ஸ், பை சான்ஸ் காசு இவ்வளவு வச்சிருந்தீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, 100 கோடி ரூபாய் பணம் இருந்தா நீங்க 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. அப்படி எதுவும் இருக்குதா? நீ எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க? காசை வச்சு மரணத்தை தடுக்க முடியாது. இல்ல பை, சொந்தமா ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னு வைங்களேன், வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இந்த பிரச்சனை. சொந்த வீட்டை கட்டிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சாவே கிடையாது பை. அப்படியா? இல்ல அப்பயும் மவுத்து வரும்ல. சரி, நீங்க பைக் தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பைக்ல ரிஸ்க் நிறைய இருக்கு பை, கார் வாங்கிருங்க, அப்ப மரணம் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்படி எதுவும் இருக்குதா? நீங்க காசு வச்சிருக்கீங்கல்ல, அதுலதான் போய் ரிஸ்கே. தங்கமா மாத்தி வச்சுட்டீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும், மவுத்து வரதை கொஞ்சம் தள்ளி போடலாம். அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குதா? ஏன் இதை நம்ம கேட்கிறோம்? நமக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் இருந்தாலும் மரணம் நமக்கு வரும்ன்றதே தெரியுது தானே. வீடு இருந்தாலும் மரணம் வரும், கார் இருந்தாலும் மரணம் வரும், வசதி இருந்தாலும் மரணம் வரும், ஏழ்மையில இருந்தாலும் மரணம் வரும், தெளிவா தெரியுது. பிரச்சனை எங்க? மரணம் வரும்னு தெரியுது இல்ல, மரணத்துக்காக நீ என்ன செஞ்ச? ஒரு குப்பனும் சுப்பனும் மவுத்தாய் போற மாதிரி நானும் மவுத்தாய் போகணும்னு நினைக்கிறியா? அல்லது இந்த மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது, நிலையானது, அதில் நான் பெறக்கூடிய இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதற்கு எந்த விதமான சாவே கிடையாது, அழிவே கிடையாது, நிரந்தரமான நித்தியமான அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த மவுத்தை பற்றி சிந்தித்து உன்னை தயார்படுத்திக் கொள்ள போகிறாயா? இதான் கேள்வி. எதை வச்சு தடுக்க முடியாது, எது இருந்தாலும் மரணம் வந்துடும். என்ன செய்ய போற? எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? எதை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் நிதானமா இரு, யோசிச்சு பாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கடை வியாபாரம், பணம், வீடு, குடும்பம், மனைவி, காசு, காரு, பணம், போ, தப்பு இல்ல மார்க்கத்துல. அதுவெல்லாம் இதை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு அதுவே நிரந்தரம் என்பது போன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உடத்த அல்லாஹ் கேட்கிறான், ஐயஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய செல்வம் அவனை நிரந்தரமாக வாழ வைத்து விடும் என்று மனிதன் நினைக்கிறானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? காசு வைத்திருக்கிறோம், பணம் வைத்திருக்கிறோம், இந்த செல்வத்தை வைத்து இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? கிடையவே கிடையாது. உனக்கு அப்பனுக்கு அப்ப சம்பாரிச்சவன்லாம் அவன் காசை கண்ணிலேயே பார்க்க முடியாம இறந்து போயிட்டானே, அந்த பணத்தை வச்சு அவனால ஒன்றும் செய்ய முடியலையே. பெரிய பெரிய மருத்துவர்களை வைத்து கூட அவனுடைய மரணத்தை அவனால் தடுக்க முடியலையே. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? எதுக்காக இந்த சம்பாத்தியம்? அப்ப இதை புரியாமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், மனிதன் இந்த மரணத்தை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ருன மின்ஹு, மரணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மரணத்தை நினைத்து நீங்கள் விரண்டோடி கொண்டிருப்பீர்கள், ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், ஆனால் அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும்ங்கிறான். மரணம் இப்படி வருதுன்னா அது வந்துடக்கூடாதுன்னு இவன் இப்படி ஓடுறான். அல்லாஹ் சொல்றான், நீ இந்த பக்கம் ஓடுறல்ல, அங்கதான் மவுத் இருக்கு. நீ எவ்வளவு வேகமாக மரணத்தை விட்டு விரண்டு ஓடுகிறாயோ அவ்வளவு வேகமா மரணத்துக்கு கிட்டக்க நீ போறன்னு அர்த்தம். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு சகோதரர்களே. மரணத்திற்கு மனிதன் எந்த அளவுக்கு பயப்படுவான் தெரியுமா? பொதுவா நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் நான் மவுத்து வந்தா என்னங்க இருக்கு,
நம்ம முஸ்லீம் தானே, நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நமக்கு மவுத் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது சும்மா பேச்சுதான். உண்மையாகவே நம்முடைய உள்ளத்துல அந்த ஒரு தெளிவு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எப்படியாவது காப்பாத்திட முடியாதா? திடீரென்று ஒரு விபத்து, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாச்சு. இப்ப கேட்கும்போது மவுத் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க என்று சொன்னவரு மருத்துவமனையில போய் சேர்த்த பிறகு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்க, இப்ப ஏன் சொல்ற நீ? அப்ப உண்மையிலே மரணத்தை பற்றிய ஒரு அச்சம், ஒரு பயம் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? மரணத்தை மனுஷன் எந்த அளவுக்கு பயப்படுறான் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. சமீபத்துல படித்த ஒரு செய்தி, சைனாவுல எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வளர்ந்த ஒரு நகரம், எவ்வளவு கண்டுபிடிப்புகள் நகர்ந்த நகரம். பொதுவாக சொல்லுவார்கள், சைனாவுடைய வளர்ச்சியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை விட ஒரு 20 ஆண்டு டெக்னாலஜில முன்னாடி இருப்பாங்க. அவன் வச்சிருக்கிற ப்ராடக்ட், அவன் பயன்படுத்துற டெக்னாலஜி எல்லாம் எடுத்து பார்த்தா அது இந்தியாவை விட ஒரு 20 ஆண்டு காலம் அவங்க முன்னாடி இருப்பாங்க. அவ்வளவு ஹை டெக்னாலஜி அவன் வச்சிருக்கிறான் என்று சைனாவையும் ஜப்பானையும் உலக நாடுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த சைனாவில நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்குது. அங்கேயா இந்த பழக்கம்னு? அங்க பாத்தீங்க சொன்னா லிப்ட் இருக்குது. பில்டிங்களுக்கு லிப்ட் வைப்பாங்க இல்லைங்க. லிப்ட் பாத்தீங்கன்னா 1 2 3, 3க்கு அடுத்து 4 தானே வரணும். அவன் என்ன பண்றான்? 4 வைக்கல, 4க்கு பதிலா 3Aன்னு போட்டிருக்கான். 3A 3A வருது. அதுக்கு பிறகு 5, 1 2 3, 3க்கு அப்புறம் 4 வரணும். 4 கட் பண்ணிட்டு அந்த இடத்துல 3Aன்னு போட்டுறான். அதுக்கப்புறம் 3B தானே வரணும். 3B வர மாட்டேங்குது, 5 போட்டுக்கிறான். எல்லா இடத்துலையும் இதை நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, சைனாவில் இருக்கிற லிப்டா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு நம்பரா இருந்தாலும் சரி, 4ங்கிற எண்ணம் என்ன பண்ண மாட்டானா அவன் பயன்படுத்தும். வெறும் 4, 44, 14 அது பயன்படுத்துவாங்க. வெறும் 4 இருக்கு பாருங்க, இந்த 4ஆம் நம்பரை பயன்படுத்த மாட்டாங்களாம். அதுக்கு பதிலாக 3A 3B இது மாதிரியான ஒரு பயன்பாடு வந்து அங்க இருக்குது. சரி, இதுக்கு என்னடா காரணம், ஏன் இப்படி பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க என்று சொன்னால், இந்த 4 இருக்குல்ல, அந்த 4ஐ சைனீஸ் பாஷையில நீங்க உச்சரிச்சீங்கன்னு சொன்னா அது வந்து அந்த சைனீஸ்ல மரணத்திற்கு ஒரு வார்த்தை இருக்கும்ல. இப்ப அரபில வந்து மரணத்துக்கு மௌத்துன்னு இருக்குல்லங்க, அது மாதிரி சைனீஸ்ல மரணத்துக்கு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்கல்ல. அந்த வார்த்தையும் இந்த 4ஆம் நம்பரை குறிக்கக்கூடிய வார்த்தையும் சிமிலரா இருக்குது, உச்சரிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அது ஒரே மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த எண்ணையை அவன் அவாய்ட் பண்றான். 4ஆம் நம்பரை சொல்றதுக்கு சைனீஸ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் மரணத்திற்கு சொல்லுவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சிமிலரா இருக்குது. அதனால 4ஆம் நம்பர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு நம்பரை போட்டுக்கிறான். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மவுத்து தான் காரணம். 4ஆம் நம்பர் போட்ட வீட்டை என்ன பண்ண மாட்டான், வாங்க மாட்டானோ. இன்னைக்கு இருக்குது நிறைய கதையா சொல்லல, நடைமுறையில உள்ளதை சொல்றேன். 4ஆம் நம்பர் வீட்டு போட்டா வாங்க மாட்டான். 4ஆம் நம்பர்ல லிப்ட் நின்றுச்சுன்னா இறங்க மாட்டான். 4ல எந்த பொருள் வந்தாலும் வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டேங்கிறான்? மரணத்தை பற்றிய பயம். இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மனுஷன் மரணத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக விரண்டடிச்சு ஓடுறான். ஆனால் அந்த மரணம் அவனை வந்து அடைந்தே திணை வாங்காட்டி மரணம் உனக்கு வராதா? சரி, லிப்ட்ல இறங்கலப்பா, 4வது ஃப்ளோர்ல இறங்கல அப்படின்னா மவுத்து வராதா உனக்கு? நீ என்ன செய்தாலும் சரி, மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும். ஆனால் மரணத்தை விட்டு மனிதன் விரண்டோடத்தான் பார்க்கிறான் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சான்றாக இருக்கிறது. இப்ப இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நம்முடைய உறவினர்களை பார்க்கிறோம், முடியாதவர்களை பார்க்கிறோம், நம்மை விட வயது குறைந்தவர்களை பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, 60 வயசு 70 வயசு 80 வயசு மரணங்கள் நிறைந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இதுக்கு அப்படி இல்லைங்க. கண்கூடாக 25 வயசு 30 வயசு 18 வயசு 40 வயசு, அதையும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு இளம் வயது மரணம் வந்து சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, படிப்படை என்ன? அவன் இந்த உலகத்துக்காகத்தான் வாழ்ந்தான், உலகத்துக்காக சம்பாதிச்சான், உலகத்துக்காக சேர்த்து வச்சான், உலகத்துக்காக அனுபவிச்சா, செத்து போயிட்டான்.
அவனை மாதிரியே நானும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அவனை மாதிரியே நானும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அவனை மாதிரியே நானும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, ஆனா நான் மரணித்த பிறகு மறுமை ஒண்ணு இருக்கு நம்புறேனே, அந்த மறுமைக்காக நான் என்ன செஞ்சேன்? அவன் நம்பல, செய்யல. சரிதானே? அவன் நம்பல, அதனால ஒண்ணு செய்யல, அவனை விட்டுருங்க. நான் நம்புறேனே, நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், அன்பிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபல் ஐயஅதி அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பு நாம் உங்களுக்கு வழங்கியவற்றை நன்மலையிலே செலவிட்டு விடுங்கள். அந்த மரணம் வந்து விட்டால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கால ரப்பி லவ்லா அஹர்தினி இலா அஜலில் கரீம், இறைவா கொஞ்ச காலம் அவகாசம் தாயே, நான் இருக்கக்கூடிய அனைத்தையும் தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவராய் மாறி விடுகிறேனே. எப்ப? மௌத்து வந்த போது, மரணத்தினுடைய அறிகுறிகள் தெரிந்த போது, ஆஹா நம்ம சாக போறோம், இந்த உடலை விட்டு ரூஹு பிரிய போகிறது, நமக்கும் மரணம் வரப்போகிறது என்று தெரிந்த உடனே சொல்லுவானா, கொஞ்ச கால அவகாசம் தாயே, எல்லாத்தையும் கொடுத்து நல்லவர்கள் ஒருவராய் நான் மாறி விடுகிறேனே. ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அவலம் நு அம்மிருக்கும் மாயத்த தக்கரூஃபிஹி மன் ததக்கர். படிப்பினை பெறக்கூடியவன், திருந்தக்கூடியவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எத்தனை காலம் அவகாசம் தேவையோ அந்த அவகாசத்தை உனக்கு நான் தரலையா? சாவர நேரத்துல வந்துட்டு அவகாசம் கொடு, டைம் கொடு, தர்மம் செய்யறேன். முட்டாளா நீ? எல்லாம் கேட்க முட்டாளா? இவ்வளவு நாள் வாழ்ந்தி, அப்ப என்ன பண்ண? நல்லா இருந்தல, ஆரோக்கியமா இருந்தல, அப்ப என்ன செஞ்ச? ஏதாவது செஞ்சியா? எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு சாவர நேரத்துல வந்துட்டு இதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். நமக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை இயன்ற வரைக்கும் மறுமைக்காக முற்படுத்தும். இந்த மரணங்கள்லாம் அதுக்கு மிகப்பெரிய சாட்சிங்க. எத்தனை மரணங்களை சந்திக்கிறோம் ஒரு மாசத்துல, நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை ஜனாசாவுடைய அறிவிப்பு, எத்தனை மௌத்துகளை நம்ம போய் சந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, அக்திரு திக்ர ஆதிமுல் லத்தாத்தி அல் மௌத், மனிதனுடைய ஆசைகளை எல்லாம் அறுத்து எரியக்கூடிய மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருங்கள். மரணத்தை யோசிச்சுக்கிட்டே இரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஆஹா நம்ம மௌத்தாயிட்டா நம்ம பொண்டாட்டியுடைய நிலைமை என்ன, நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கணுமே, அவங்களுக்கு கொஞ்சம் நகை வாங்கி வைக்கணுமே, அவங்கள ஒரு சொந்த வீட்டுல வைக்கணுமே, இப்படி யோசிக்கிறல. மௌத்தை யோசிக்க சொன்னா இவன் எப்படி யோசிக்கிறான்? ஆஹா மௌத்தாயிட்டா என் பொண்டாட்டி நிலைமை என்ன ஆகும், என் புள்ள நிலைமை என்ன ஆகும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே, அதுக்கு நகை சேர்க்கணுமே, என் புள்ள படிப்புக்கு பணம் தேவையே என்று இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறான். மௌத்தை எதுக்கு நினைக்க சொல்லுச்சு? அதை நினைச்சு உலகத்தினுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்க. குன் துன்யாக்க அன்னக்க கரீப் வாபிர் சபி. இந்த உலகத்துல ஒரு வழிபோக்கனை போல இரு, ஒரு பாதையை கடக்கிறவன் மாதிரி. ஊருக்கு பயணம் செய்யறவங்க, இங்கிருந்து திருச்சி வரைக்கும் போறோம் வைங்களேன், போற இடத்துல வழியில விழுப்புரத்துல ஒரு இடத்துல பஸ் நிக்குது, 10 நிமிஷம் பஸ் நிக்கும். ஏன் என்ன சாப்பிடணுமா இல்ல யூரின் பாத்ரூம் போகணுமா, போயிட்டு வந்துருங்கிறான். நம்ம இறங்குறோம், இறங்கி பார்த்தா அந்த இடம் பார்க்க அப்படியே அழகா இருக்குது, அப்படியே பச்சை பசேர்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே பார்க்க அவ்வளவு ரம்மியமா இருக்குது. பார்த்துட்டு ஆஹா சூப்பர் இடங்க, நான் திருச்சிக்கெல்லாம் வர்றேன், நீங்க அப்படியே போயிருங்க, நான் இங்கேயே பாய் போட்டு படுத்துக்கிறேன் என்று ஒருத்தன் படுத்தா இவன் என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரனா நீ, உன் வேலை எங்க? திருச்சியில. பாக்குறது 1000 பாப்ப, வேலை அங்க இருக்குப்பா, கிளம்பி போ சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்கிறார். ஒரு பாதையை கடக்கிறவன மாதிரி பார்க்கிற இடத்துல எல்லாம் பாய் போட்டு படுக்க முடியாது ராசா. உனக்கான இடம் ஒண்ணு இருக்குது, மறுமைதான் உனக்கான இடம். இதெல்லாம் சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கு. அவன் வீடு வாங்கிட்டான், அவன் காரு வாங்கிட்டான், ஒரு கடையை 2 கடையை ஆக்கிட்டான், நீ நினைச்சன்னு வை, முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இறைவன் சொல்கிறான், நபியே இந்த செல்வ செழிப்போடு இருக்கிறார்களே அவர்களை நோக்கி உம்முடைய பார்வை நீ நீட்டாதீர், பார்த்துறாத, அந்த பக்கம் பார்த்தன்னு வை, முடிச்சு. ஏன்? அது அப்படிதான். எப்படி வாழ்றான், எப்படி இருக்கிறான் பாருங்க. கட்டிட்டான், காரு வாங்கிட்டான், 2 கடை வச்சுட்டான், அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படி செஞ்ச நீ செய்யலாம், தப்பு இல்ல, மார்க்கத்துல தடை இல்ல. அப்படின்னா வீடு கட்டவே கூடாதா, சம்பாதிக்கவே கூடாதா, வண்டி வாங்கலாம், தப்பு இல்லை, எதுவுமே தவறு கிடையாது, தாராளமா செய்யலாம், மார்க்கம் ஹலால் ஆக்கின வழியில.
அதுக்கு ஒரு வரையறை இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அதை கடந்து நீ போயிட்டன்னு வை, திரும்ப நீ மீண்டு வரவே முடியாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம யதார்த்தத்துல, வரலாறுகளை விடுங்க, நபிமார்களுக்கு நடந்ததை விடுங்க, நல்லடியார்களுக்கு நடந்ததை விடுங்க, அதை ஏற்று சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே பக்குவத்தை தராவிட்டாலும் யதார்த்தத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த உண்மைகளை சிந்தித்தாவது, இந்த உண்மைகள் சொல்லக்கூடிய பாடத்தை உணர்ந்தாவது நாம் நம்முடைய செயல்பாடுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு நம்முடைய மறுமைக்கான வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்ற தகவலை சொல்லி என்னுடைய முதல் உரை கணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ரஜபு மாதத்தினுடைய முடிவுக்கான பிறையை பார்க்க வேண்டிய கடைசி நாள். பிறை தெரிந்திருந்தால் ஷாபான் 1, ஷாபான் அடுத்து ரமலான், அந்த ஒரு சூழல். பிறை பார்க்க வேண்டிய சூழல்ல தமிழகத்துல அனைத்து பகுதிகளிலுமே பிறை பார்க்கப்படுகிறது, பிறை தேடப்படுகிறது. பரவலாக எங்கேயுமே நம்மளால பிறை தென்படவில்லை. பிறை தென்படவில்லை என்றால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி இருக்குது? சூமூலி ருயத்திகி வ அப்திரூலி ருயத்திகி இதா கும்மா அலைக்கும் ஃபக்துருலஹு இத்தத்த சலாசி. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டமாகவோ அல்லது பிறை தென்படாத சூழல் ஏற்பட்டால் ஃபக்துருலஹு இத்தத்த சலாசி, மாதத்தை நீங்கள் 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில நம்ம 30ஆக பூர்த்தி செய்து அடுத்து ஷாபான் 1 நம்ம சந்திக்க இருக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல டவுன் ஹாஜியிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன? அதாவது பிறை தென்பட்டு விட்டது. எங்க தென்பட்டுச்சு? ஆந்திராவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கடப்பா என்கிற ஊரில் பிறை தென்பட்டு விட்டது. அதனால் நம்ம என்ன செய்ய போறோம்? ஷாபான் 1 ஆரம்பித்து விட்டது என்று என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இது எத்தனை பெரும் குழப்பத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னா, தமிழகத்தினுடைய எல்லையை வரையறுத்துத்தான் டவுன் ஹாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். டவுன் ஹாஜியினுடைய வேலை தமிழக அரசு தானே நியமிச்சிருக்குது. தமிழக எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலே பிறை தென்படுகிறதா என்று கவனித்து சொல்லுவதுதான் டவுன் ஹாஜியினுடைய வேலை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கடந்த காலகட்டத்துல கன்னியாகுமரியில பிறை தெரிந்தது என்ற தகவலை சொல்லும் போது கூட அதை ஏற்க மறுத்தார். அதெல்லாம் முடியாது, ஏத்துக்க முடியாது, அது நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். இன்னைக்கு ஆந்திரா கடப்பாவில பிறை தெரிஞ்சிருச்சு. கன்னியாகுமரியை விட, கன்னியாகுமரி என்பது தமிழக எல்லைக்கு உட்பட்ட ஒரு மாவட்டம், அதை விட்டு எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய ஆந்திரா கடப்பாவில பிறை தெரிஞ்சிச்சு, அதனால அதை நாங்க அங்கீகரிக்கணும் என்று சொல்லுவது என்பது அது எத்தனை பெரும் குழப்பத்தை சமூகத்துல ஏற்படுத்தும் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் எது காரணம்? ஒன்றே ஒன்றுதான் காரணம். இது மார்க்க அடிப்படையில பிறையை பார்த்து நம்ம செய்யணுமே, அது ஒரு வழிபாடாச்சே, அது ஒரு இபாதத்தாச்சே, அதன் மூலம் பிற முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்களே என்ற எண்ணம்லாம் இல்லை. தமிழக அரசினுடைய ஊழியராக நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்ற அந்த தேதியை வச்செல்லாம் அவங்க மாத்த மாட்டாங்க. அவங்க அந்த தேதியில என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம சொல்லணும் என்கிற மனநிலையில் கேலண்டர்ல, தமிழக அரசு வெளியிட்ட கேலண்டர்ல என்ன தேதியில எப்ப பிறை என்று சொல்லிவிட்டார்களோ அதுதான் பிறை என்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் பயணிப்பது என்பது மிக பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படும். இதை நம்ம ஏன் சொல்றோம் கேட்டா, இந்த செய்தி அவருக்கு தெரிந்த அவர் மாறுகிறாரோ இல்லையோ, பொதுமக்கள் ஒரு தெளிவான ஒரு நடைமுறையை நீங்க எடுங்க. இப்ப என்ன சூழ்நிலை? பிறை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து நோன்பு விடணும். தமிழகத்துல எந்த பகுதியிலுமே பிறை தெரியல, ஷாபானை 30ஆக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கும்போது இந்த கருத்து எத்தனை பேரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை யோசித்து பொதுவான மக்கள், நடுநிலையான மக்கள் சிந்தித்து பிறை பார்த்து நோன்பு வைத்து பிறை பார்த்து நோன்பு விடக்கூடிய அந்த ஒரு வேலையை நாம செய்யணும். அதுதான் நபி வழி என்கிற தகவலை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.